வணக்கம் மக்களே, பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 காலை நேர ஓட்டிங் நிலவரங்களை பார்க்க போறோம். ஸோ இப்பதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வாரம் எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் தான் அந்த நாமினேஷன் வாரமே வந்து மக்களால் கொண்டாடப்பட்டு, அதாவது இதற்கு முதல் எல்லாமே வந்து இவனுங்களுக்கெல்லாம் எதுக்குப்பா ஓட் போட்டுக்கிட்டு அப்படின்னு மக்கள் இப்போ போன சீசனுக்கு முதல் சீசனாக இருக்கட்டும், சீசன் 5 இருக்கட்டும், சீசன் 6 இருக்கட்டும், அந்த ஹாட்ஸ்டாருக்குள்ளேயே வந்து பல மக்கள் இருப்பாங்க. இந்த ஓட்டை போடுறது, அதை பார்க்கறது அப்படின்னதே ஒரு தனி சுகமாக இருக்கும். ஸோ அந்த ஒரு வைப்ஸ் வந்து திரும்ப வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த வீக்கில் தான் 6வது வீக்கில் தான் அந்த ஒரு மொமெண்ட் நடந்திருக்கு இந்த சீசனை பொறுத்த வரைக்கும். ஸோ அதற்கு காரணம் திவ்யா, சாண்ட்ரா, பிரஜின் இந்த வைல்ட் கார்டு என்று தான் மக்களை திரும்ப அந்த ஒரு பிக் பாஸை ரசிக்க வச்சிருக்கு, விரும்ப வச்சிருக்கு. ஸோ ஓகே மக்களே, இந்த நாள் காலை நேர ஓட்டிங் நிலவரம். சாண்ட்ரா அவர்கள் அசைக்க முடியாத முதலிடத்துல இருக்காங்க. சொல்லணும் அப்படின்னா சாண்ட்ரா அண்ட் திவ்யா ரெண்டு பேருமே முதலிடம் அப்படிதான் சொல்லணும். சாண்ட்ரா அவர்கள் 16.34 வீதம், 97,428 ஓட். ரெண்டாவது இடத்துல திவ்யா அவர்கள் 16.08 வீதம், 93,888 ஓட். திவ்யா அவர்களுக்கு ஓட் வந்து அதிகரிச்சிருக்கு. நேற்று நைட்டு வந்து பார்த்ததை விட இன்னைக்கு வந்து அதிகரிச்சிருக்கு. மூணாவது இடத்துல விக்ரம் 14.53 வீதம், 84,884 ஓட். நாலாவது இடத்துல விஜய் பார்வதி 82,269 ஓட். ஏன் வந்து நான் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா, தகுதியே இல்லாமல் ஒரு நபர் உள்ளுக்குள்ள இருக்கிறேன்னா அதுதான். அதுக்கு இந்த கேவலமா பேசுறது, ஆபாசமா பேசுறது, அடுத்தவங்களை அசிங்கப்படுத்துறது, கேமை குழப்பிட்டு போறது, காதல் என்ற பேர்ல வெளியில காதல் என்ற கர்மாந்திரம் இன்னொருத்தவனோட காசுக்காக பண்றது, எதுக்கு இந்த நாடகம் விஜய் பார்வதி வெக்கமா இல்லையா இப்படி உழைச்சி தின்றதுக்கு அப்படின்னு பல மக்கள் பார்த்து கேட்டுக்கொண்டிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பொழப்பு. ஸோ 5வது இடத்துல திவாகர் அவர்கள் 8.03 வீதம், 46,885 ஓட். 6வது இடத்துல வியானா 6.9 வீதம், 40,280 ஓட். 7வது இடத்துல கெனி 6.17 வீதம், 36,033 ஓட். 8வது இடத்துல அரோரா 6.13 வீதம், 35,813 ஓட். 9வது இடத்துல ரம்யா 5.92 வீதம், 34,561 ஓட். கடைசி இடத்துல சுபிக்ஷா 5.73 வீதம், 33,483 ஓட் எடுத்திருக்காங்க மக்களே. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் யாரு வெளியில போகக்கூடும் அப்படின்னா, கடைசியில இருக்கிற சுபிக்ஷா, ரம்யா, அரோரா இந்த 3 பேர்ல யாராவது இந்த ஓட்டிங் நிலவரம் படி போகக்கூடும். ஆனா என்னுடைய பெரிய விஷயம் என்னன்னா, நடந்தா இது வந்து ஒரு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்கும். கண்டிப்பா பல மக்கள், ஈவன் வைல்ட் கார்டு என்று வந்ததுக்கு அப்புறம் பல மக்கள் இந்த பிக் பாஸ் சீசனை பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதை விட அதிகமான மக்களை பார்க்க வைக்க இப்படி ஒரு விடயம் நடந்தா கண்டிப்பா பார்க்க வைக்க தூண்டும். என்ன அப்படின்னா, இந்த மக்கள், நம்ம தமிழ் மக்கள், நல்ல குடும்பத்துல பிறந்த மக்கள், நல்ல சோறு சாப்பிட்டு வளர்ந்த மக்கள் அப்படின்னு ஒரு தரமான மக்கள் இருப்பாங்கல்ல, அந்த மக்கள் இந்த ஷோ இருக்க காரணம் இந்த விஜய் பார்வதி, கானா வினோத். அப்ப இந்த விஜய் பார்வதியை இந்த வாரம் தூக்கி விட்டா கண்டிப்பா அதுவே இந்த ஷோக்கு ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்டா இருக்கும். பல மக்கள் வந்து பார்ப்பாங்க. இதை பண்ணினா எல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் என்னுடையது. இதை வந்து நான் சிஇஓவா இருந்திருந்தா கண்டிப்பா நான் பண்ணியிருப்பேன். விஜய் பார்வதியை போன்ற நபரெல்லாம் எந்த ஷோலையுமே நான் வந்து வச்சிருக்க மாட்டேன். தகுதி இல்லாத ஒரு நபர், திறமை இல்லாத ஒரு நபர். ஸோ அப்போ நான் வந்து தூக்கிடுவேன். சரிங்களா? அதை பிக் பாஸ் டீம் வந்து பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த சீசனோட பெரியதொரு டேர்னிங் பாயிண்டா, சக்சஸுக்கான ஒரு டேர்னிங் பாயிண்டா இந்த மூமெண்ட் வந்து அமையும் அப்படின்றதான் பல குடும்பங்கள் வந்து ஹேட்ஸ் ஆஃப் பண்ணுவாங்க. மக்கள், நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. சாண்ட்ரா அண்ட் திவ்யா அவங்களுக்கு ஹாட்ஸ்டார்ல ஓட்ட போடுங்க. அதுக்கப்புறம் தமிழ் கிளிட்ஸ்லயும் உங்களுடைய ஓட்ட போடுங்க. நன்றி.